श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यं नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। सन्तश्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः நமஸ்தாய். இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்திரத்தினுடைய தொடர் வரிசை அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஸ்லோக நம்பர் 181, 182 அண்டு 183 இந்த 3 ஸ்லோகங்களை நாம் அனுபவிக்க இருக்கோம். இந்த ஸ்லோகங்களானது அபிஷேக பத்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்ததிக்கு கீழே இந்த 3 ஸ்லோகங்களானது வருது. இதற்கு முன்னாடி நம்ம அதிகார பரிகிரக பத்ததி அப்படிங்கிற பத்ததியை கடைசியாக நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய கடைசி ஸ்லோகம் என்ன? பிராப்தோதயா ததானீம் கிமபி தமஹா தன்னிராகரோத்பவதி தனுரிவ மனுகுல ஜனுஷாம் பிரசவித்ரி ரத்னபாதுகே சவிதுஹு அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, ராமபிரான் காட்டிற்கு எழுந்திரளி அந்த சமயத்தில், ஏ பாதுகாதேவி, நீ என்ன பண்ண, அந்த ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டு இந்த ஜனங்களுடைய, அயோத்தியா ஜனங்களுடைய துக்கத்தை போக்கின. அது எப்படி இருந்ததுனாக்கா, ஒரு இருண்ட பிரதேசம், அந்த இருண்ட பிரதேசத்துக்கு ஒளி கொடுக்க ஒரு சூரியன் கிளம்பினா எப்படி இருக்குமோ, ஒரு சூரியன் கிளம்பி போய் அந்த இருளான இருக்கக்கூடிய பிரதேசத்துக்கு ஒளி கொடுத்தா எந்த மாதிரி இருக்குமோ, அதே மாதிரி சூரியன் போல நீ புறப்பட்டு அந்த மக்களுடைய இருள் அப்படிங்கிறத போக்கினாய் போல இருந்தது. என்ன அர்த்தம்னாக்கா, நல்ல ஆச்சாரங்களை சேவிக்கிறதுனாலேயே ஜனங்களுக்கு அஞ்ஞானம் முதலிய கஷ்டங்கள் போய்விடுகின்றன அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாத்பரியத்தை கொண்டு அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய இது நம்ம பார்த்தீங்கன்னா அபிஷேக பத்ததின்னு சொல்லக்கூடிய 7வது பத்ததி, அதில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம். தொடர் வரிசை நடத்தணும்னாக்கா ஸ்லோகம் நம்பர் 181. அது என்ன ஸ்லோகம், அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க. அபிஷேக பத்ததி சப்தமி பாகினா பாதுகே யஸ்யா விதாஸ்யன் அபிஷேஜனம் ஆபிஷேஜனிகம் பாண்டம் சக்ரே ராமः பிரதக்ஷிணம். பாகினா பாதுகே யஸ்யா விதாஸ்யன் அபிஷேஜனம் ஆபிஷேஜனிகம் பாண்டம் சக்ரே ராமः பிரதக்ஷிணம் அப்படிங்கிறது தொடர் வரிசையில் 181வது ஸ்லோகம். அபிஷேக பத்ததினுடைய முதல் ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பாடாயிடுத்து. அப்படி ஏற்பாடு பண்ணிருந்த அந்த சமயத்தில் என்ன ஆறுது அப்படின்னாக்கா, நாளைக்கு கார்த்தால, அதாவது விடிந்தா ராவனுக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலை, அப்படிங்கிற ஒரு ஏற்பாடானது உண்டு பண்ணி வச்சிருந்தா. ஆனால் திடீர்னு என்ன ஆயிடுத்து, ராமபிரான் 14 வருடங்கள் கானகம் போக வேண்டும் அப்படிங்கிறபடியாக நேர்ந்தது. அந்த விஷயத்தில் ராமருக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. என்னடா இது, நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்கிறா, இன்னைக்கு காட்டுக்கு போகணும்னு சொல்கிறா, எப்படி அந்த பட்டாபிஷேகத்தை விட்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறதாக அவருக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. ஆனால் லக்ஷ்மணனுக்கு பயங்கரமான கோபம், அது எல்லையில்லாத கோபம். ராமபிரானுடைய பட்டாபிஷேகம் நின்று போயிடுத்து, ராமர் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ராமருக்கு வருத்தம் இல்லை, ஆனால் லக்ஷ்மணனுக்கு எல்லையில்லாத கோபம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பட்டாபிஷேகத்துக்காக நிறைய உபகரணங்கள்லாம் வாங்கப்பட்டு இருந்தது இல்லையா. இப்போ நாளைக்கு நம்ம மாத்திர கல்யாணம்
அப்படின்னா கல்யாணத்துக்கு தேவையான எல்லா விதமான வஸ்துக்களையும் நம்ம வாங்கிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நாளைக்கு பட்டாபிஷேகம் ஒன்னே அதற்கு சம்பந்தப்பட்ட நிறைய வஸ்துக்கள் இருக்கும், சாமான்கள் இருக்கும், அது எல்லாம் வாங்கி வச்சிருக்கா. அப்போ ராமருக்கு என்ன சிந்தனை தெரியுமா? என்னடா தன்னால இந்த பட்டாபிஷேகத்தை நடத்திக்க முடியலையே, இந்த பொருட்கள்லாம் வீணா போயிடுதுலாம் அவர் அப்படி வருத்தப்படலையாம். இந்த பொருட்கள்லாம் வீணாகாம யாருக்காவது உதவணும் அப்படின்னு என்ன பண்றாருனாக்கா, அந்த பட்டாபிஷேகத்துக்காக வாங்கி வச்சிருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கார். அவர் பிரதட்சணம் பண்ணுறதுடைய நோக்கம் என்ன, காரணம் என்னன்னாக்கா, இந்த வஸ்துக்கள் வீணாகாமல் யாருக்காவது உதவணும் அப்படிங்கிற சந்தோஷத்தோட பெருமாள் அந்த வஸ்துக்களை பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி மனப்பூர்வமாக சந்தோஷப்பட்டபடினா பட்டாபிஷேகம் உனக்கு நடந்தது பாதுகாதேவி. ஏன்னா இது எல்லாமே ஸ்லோகங்கள் பாதுகாதேவியை குறித்து தானே சொல்லிட்டே வந்துட்டு இருக்கார். பாதுகாதேவி, உனக்கு இப்போ பட்டாபிஷேகம் நடந்தது இல்லையா, அது எப்படி நடந்தது அப்படின்னாக்கா, ராமபிரான் ஒரு சமயம் காற்றிற்கு எழுந்திரணும் அப்படிங்கிற ஒரு நிலையானது ஏற்பட்டது. அப்போ தனக்காக வாங்கி வச்சிருக்க அந்த சாமான்கள்லாம், பட்டாபிஷேக சாமான்கள்லாம் வீணாக கூடாது, இது யாருக்காவது உதவணும் அப்படிங்கிற சந்தோஷத்தோட என்ன பண்ற பெருமாள், அந்த சாமான்களை அந்த சாமான்களை பிரதட்சணம் பண்ணதுனால அது இப்போ பாதுகாதேவி உனக்கு அது பட்டாபிஷேகம் நடந்தது. அப்போ பெருமாள் நல்ல ஆச்சாரியர்களுக்கு தன்னை போலவும் தன்னை காட்டிலும் அதிகமாகவும் மரியாதை பண்ணுகிறார்களாம் இல்லையா? பாதுகாதேவிக்கு இந்த பட்டாபிஷேகம்லாம் நடக்கணும் நல்லபடி அப்படிங்கிறத மனசுல கொண்டு ஏற்கனவே உனக்காக பெருமாள் அந்த சாமான்களை பிரதட்சணம் பண்ணினார். அதனால உனக்கு இப்ப பாதுகாதேவி உனக்கு இப்ப பட்டாபிஷேகமானது நடந்தது அப்படிங்கிறதாக இங்க நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்ட பாதுகையே இல்லையா, சத்தியான பாதுகைக்கு யார் பட்டாபிஷேகம் நடக்கணும் பிரதட்சணம் பண்ணியிருக்கா? சாட்சாத் எம்பெருமானே பண்ணியிருக்க. பாகினஹா பாதுகேயஸ்யா விதாஸ்யன் அபிஷேச்சனம் ஆபிஷேச்சனிகம் பாண்டம் சக்கரே ராமஹா பிரதட்சிணம் அப்படிங்கிறது ஸ்லோகம் இல்லையா? பாதுகே, உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகை, ரத்ன கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே, நகா எங்களை பாகி. பாகின அர்த்தம் காப்பாற்றுன்னு அர்த்தம். பாதுகாதேவி, நீ எப்பேற்பட்டவள்? உயர்ந்த ரத்தின கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே, நகா நகானா எங்களை, பாகி காப்பாற்று. எஸ்யாக யாதொரு எந்த ஒரு பாதுகைகளுக்கு அபிஷேச்சனம் இந்த பட்டாபிஷேகத்தை விதாசியன்னு அப்படின்னா என்ன பண்ண போகிறவராய் இருக்கக்கூடிய ராமஹா ஸ்ரீ ராமனானவர் ஆபிஷேச்சனம் அந்த பட்டாபிஷேகத்துக்காக இருக்கக்கூடிய சாமான்கள் உபகரணங்கள் அந்த பாண்டம் அந்த சாமான்களை என்ன பண்றார்? பிரதட்சிணம் சக்கரே, பிரதட்சிணம் பண்ணினாரோ அப்பேற்பட்ட வசதி மேன்மை உனக்கு உண்டுமா? சாட்சாத் ராமபிரான என்ன பண்றார்? உனக்குத்தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை அவருக்கு முன்கூட்டியே ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் என்ன பண்ணிருக்கார்? அந்த பட்டாபிஷேக சாமான்களை தானே பிரதட்சணம் பண்ணினார். ராமஹா பிரதட்சிணம் சக்கரே. எதை குறிச்சு பிரதட்சணம் பண்ணினார்? பாண்டம். பாண்டம்னா வஸ்துக்கள். அது எதற்காக இருக்கப்பட்ட பாண்டங்கள்? ஆபிஷேச்சனிகம் பாண்டம். உனக்கு பின்னாடி இந்த சாமான்களை கொண்டு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை உத்தேசிச்சு இல்லையா? அது எப்படிப்பட்டதுனாக்கா விதாசியன்னு பண்ண போகிறவராக இருக்கக்கூடியவர். எஸ்யா எஸ்ன யாருக்கு? யார்? அப்பேற்பட்டவள் யார்? நீதாமா. அப்படி இருக்கக்கூடிய நீ என்ன பண்ணணும்? நகா எங்களை பாகி காப்பாற்று அப்படிங்கிறதான ஸ்லோகம். பாகினஹா பாதுகேயஸ்யா விதாஸ்யன் அபிஷேச்சனம் ஆபிஷேச்சனிகம் பாண்டம் சக்கரே ராமஹா பிரதட்சிணம் அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் தொடர் வரிசையில் 181வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது ஸ்லோக நம்பர் 182. என்ன ஸ்லோகம் அது? ராகவஸ்ய சரணௌ பதாவனி பிரேட்சிதம் தொதபிஷேகம் ஈஷதுஹு ஆபிஷேச்சனிக பாண்ட சந்நிதௌ
யத் பிரதக்ஷிணகதிஹி ஷனைர் யயௌ ராகவஸ்ய சரணோபதாவணி பிரேக்ஷிதும் त्वदभिषेகம் ஈஷதுஹு ஆபிஷேஜனிக பாண்ட சந்நிதௌ யத் பிரதக்ஷிணகதிஹி ஷனைர் யயௌ அப்படிங்கிறது 182வது ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, ராமர் காற்றுக்கு எழுந்துள்ள அந்த காலகட்டத்தில் இந்த பட்டாபிஷேகத்துக்காக இருக்கக்கூடிய சாமான்களை கட்டாட்சிக்கிறார். இந்த சாமான்களை பெருமாள் இந்த கடாட்சத்திற்காக இருக்கக்கூடிய சாமான்களை, பட்டாபிஷேகத்துக்காக இருக்கக்கூடிய சாமான்களை பெருமான் கடாட்சித்து கொண்டு என்ன பண்றார், பிரதட்சிணமா வந்துருக்காருன்னு பார்த்தோம். எப்படி பிரதட்சிணமா வர்றாருனாக்கா, அடிமேலடியாக அப்படியே மெல்ல பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு என்ன அபிப்பிராயம் அப்படின்னாக்கா, இந்த பொருட்கள்லாம் வீணாகாம யாருக்காவது உதவணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாருனாக்கா, அந்த வஸ்துக்களை பார்த்துட்டே இல்லையா, பார்த்துட்டே அப்படியே பிரதட்சணம் அடிமேல் அடி பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, லௌகிக உதாரணத்துக்கு அழகா ஒரு விஷயத்தை காண்பிச்சு கொடுக்குறார். என்னன்னாக்கா, இந்த உலகத்துல உயர்ந்த இந்த அக்கார விடுசல் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பண்ணி அதை சாப்பிடக்கூடிய மனுஷனை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் தடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு என்ன ஏற்படும், அதாவது பயங்கரமான கோபம் வரும். என்ன பண்றான், அவனுக்கு உயர்ந்ததான இந்த அக்கார விடுசல் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணி அதை சாப்பிடக்கூடிய மனுஷனை சாப்பிட வேண்டிய சமயத்துல சாப்பிடக்கூடாது அப்படின்னு தடுத்தா அவனுக்கு என்ன ஏற்படும், எல்லையில்லாத கோபம் ஏற்படும். சரி, அப்படி ஏற்படக்கூடிய கோபத்தினால அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னாக்கா, அவன் என்ன பண்ணுவானாக்கா, தனக்கு இது கிடைக்கல, அதனால ஒருவருக்கும் இது உதவே கூடாது, கிடைக்கவே கூடாது சொல்லி என்ன பண்ணுவான், அப்படியே கொட்டி விட்டு போயிடுவான் இல்லையா. நல்லா ஜம்முன்னு கம கம கமன்னு வாசனை வரா மாதிரி இப்படி நெய்யெல்லாம் போட்டு முந்திரி பருப்பெல்லாம் மிதக்க ஒரு அக்கார விடுதலை பண்ணி நீ சாப்பிடணுன்ற சமயத்தில் இல்லை இல்லை இது உனக்கு கிடையாது சாப்பிடக்கூடாது எழுந்து போனா அவன் என்ன பண்ணுவான், ஒரு கோபம் ஏற்படும் இல்லையா. அப்படி ஏற்படக்கூடிய அந்த கோபத்தினால என்ன பண்ணுவான், அது யாருக்குமே பயன்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதை கொட்டி விட்டு போயிடுவான். அப்படிலாம் இல்லாம அது யாருக்காவது உதவணும். இப்போ ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்றது ஆயிடுத்து, அதுக்குண்டான உபகரணங்கள்லாம் வாங்கி வச்சாச்சு. ஆனா திடீர்னு உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, நீ காட்டுக்கு கிளம்புனா அந்த வஸ்துக்கள்லாம் பார்க்கும் பொழுது என்ன தோணணும் அப்படின்னாக்கா, அவருக்கு லௌகிகனுக்கு தோணக்கூடிய மாதிரி தோணல இல்லையா. அந்த அக்கார விடுதலை பண்ணிட்டு நீ சாப்பிடக்கூடாது சொன்னா எப்படி சாமானியனுக்கு கோபம் வருமோ அந்த மாதிரிலாம் அவருக்கு கோபம் வராம அவர் என்ன பண்றாருனாக்கா, அது யாருக்காவது உதவட்டும் அப்படிங்கிறதாக நினைச்சுண்டு இல்லையா. இப்போ யாராவது சாப்பிட வரா, சரி தன்னாலதான் சாப்பிட முடியல, அவளுக்காக நம்ம என்ன பண்ணலாம், சாதிச்சுட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது தெய்வத்தை தவிர வேறு ஒருவரால் முடியவே முடியாது. உலகத்துல ஒரு மனிதனுக்கு வஸ்துவில் ஆசை இருந்தா அது என்ன அனுபவிக்க முடியாம போனா என்ன பண்ணும், அதை பார்த்து கொண்டே மெல்ல மெல்ல போறது வழக்கம். சாதாரணமா பார்க்கணும் ஒரு வஸ்து, ஒரு குழந்தையே எடுத்துங்களேன், ஒரு கடையில இந்த வஸ்து வேணும்னு கேட்கறது இல்லையா. நம்ம கடைக்கு கூட்டு போயிட்டு இல்லை இல்லை இது விலை சரிப்படலை வா போகலாம் அப்புறம் வாங்கிக்கலாம் சொல்லும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும், தனக்கு வாங்கி தரதா சொன்ன வஸ்து அதை பார்த்துட்டே வேணான்னு அந்த கடை விட்டு வந்தா கூட திரும்ப திரும்ப அது தன்னுடைய பார்வை எங்க இருக்கும், அந்த வஸ்துவே திரும்பி திரும்பி பார்த்துட்டே வரும். அதானே இயல்பு இல்லையா. ஆனா இங்க என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா, தன்னால அதை பண்ணிக்க முடியலன்னா கூட ராமதை வேற யாருக்காவது பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு ஏற்படுனாக்கா, தெய்வத்தை தவிர வேற ஒருவரால் முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க சுவாமி சொல்றார். உலகத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு வஸ்து மேல ஆசை இருந்ததுனாக்கா அதை அனுபவிக்க முடியாமல் போனா அதை பார்த்துட்டே மெல்ல மெல்ல போவது வழக்கம். மாதிரி என்ன உட்கருத்து சொல்ல, நல்ல ஆச்சாரங்களை எவ்வளவு கொண்டாடினாலும் பெருமாள் திருவுள்ளத்திற்கு ரொம்ப உகப்பு. நல்ல ஆச்சாரங்களை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா பெருமாளுக்கு அது ரொம்ப உகந்ததா இருக்குமா. நம்ம ஆச்சாரங்களை கொண்டாடுறது பெருமாளுக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அதனால தான் தன்னால அந்த பட்டாபிஷேகத்தை ஏத்துக்க முடியல அப்படின்னா கூட அந்த வஸ்துக்கள் யாருக்காவது பயன்படட்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்ததான எண்ணங்களை கொண்டு பெருமாள்
அந்த பிரதட்சணம் பண்ணார், அடிமேல அடி வைத்து போனார். அந்த பொருட்களையே பார்த்துட்டு இருக்கார். சனை சனைஹி யயௌ பிரதட்சிணகதிஹி ஆபிஷேஜனிக பாண்ட சந்நிதௌ. அதை பிரேட்சித்தும் அந்த வஸ்துக்களை பார்த்துட்டே என்ன பண்றார், தொதபிஷேகம் ஈஷதுஹு, இது உனக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை உத்தேசிச்சு ராமபிரான் தனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, இது உனக்கு கிடைக்கணும்ன்றதான ஒரு உயர்ந்த எண்ணங்களை மேற்கொண்டு அந்த ஆபிஷேஜனிக பாண்ட சந்நிதோ அந்த வஸ்துக்களை சுத்தி பிரதட்சிணகதிகி அந்த சுத்தி வருவது அப்படிங்கிறது எப்படி, சனை சனைஹி அடிமேல் அடி வைத்து அப்படி ஒரு விஷயத்தை உனக்கு பண்ண வேணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கார். நல்ல ஆச்சாரர்களை எவ்வளவு கொண்டாடினாலும் பெருமாள் என்ன பண்றாருனாக்கா அவருடைய உள்ள திருவுள்ளத்திற்கு அதான் ரொம்ப உகந்தது அப்படிங்கிறதாக இங்க நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்குறார். ராகவசிய சரணோ பதாவணி பிரேட்சிதம் ததபிஷேகமீஷது ஆபிஷேஜனிக பாண்ட சந்நிதௌ யத் பிரதட்சிணகதிஹி சனைர்யயௌ அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன பாருங்கோ, ஏ பதாவணி உயர்ந்த பாதுகையே, ராகவசிய ஸ்ரீராமனுடைய சரணௌ திருவடிகள், துவத்து உன்னுடைய அபிஷேகம் அந்த பட்டாபிஷேகத்தை பிரேட்சித்தும், பிரேட்சிதன பார்ப்பதற்கு, ஈஷதுஹு ஆசைப்பட்டார், ஆசைப்பட்ட அந்த கண் அது உன்னுடைய பட்டாபிஷேகத்தை பார்க்கறது அது ஈஷதுஹு ஆசைப்பட்ட. எது எந்த ஒரு காரணத்தினாலே ஆபிஷேஜனிக பட்டாபிஷேகத்திற்காக இருக்கக்கூடிய பாண்ட சாமான்களுடைய சந்நிதோ சமீபத்தில் சனை சனைகின மெல்ல மெல்ல பிரதட்சிணகதிகி அந்த பிரதட்சிண ரூபமான சஞ்சாரத்தை உடையவராய் மேற்கொண்டு என்ன பண்ணார், ஐயோ போனாரோ. அது பிரதட்சிணம் வரும்போது என்ன நினைச்சுட்டே போனார், காட்டிருக்கு இது யாருக்காவது பயன்படுத்தும், யாருக்காவது யாருக்கு உனக்கு தான் பயன்பட போறது அப்படிங்கிறத அவரு முன்கூட்டியே தெரிஞ்சுண்டு உனக்காக அந்த சாமான்களை பிரதட்சிணம் பண்ணினால் போல் இருந்தது அப்படிங்கிறதான இந்த ஸ்லோகம். தொடர் வரிசையில் 182. அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது 183. அது என்ன ஸ்லோகம், அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஸ்லோகம் நம்பர் 183. மூர்தாபிஷிக்தைஹி நியமேன வாக்யௌ விசிந்திய நூனம் ரகுநாத பாதௌ ரத்னாசனஸ்தாம் மணிபாதுகே த்வாம் ராமானுஜன்மா பரதோபியசிஞ்சது. மூர்தாபிஷிக்தைஹி நியமேன வாக்யௌ விசிந்திய நூனம் ரகுநாத பாதௌ ரத்னாசனஸ்தாம் மணிபாதுகே த்வாம் ராமானுஜன்மா பரதோபியசிஞ்சது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ பரதன் என்ன யோசிக்கிறான், ராமபிரானுக்கு பின்னாடி பட்டாபிஷேகம் பண்ணணும். போன ஸ்லோகத்தை என்ன பார்த்தோம், ராமர் இது யாருக்காவது பயன்படுத்தும் அப்படிங்கிறதாக பிரதட்சணம் பண்ணி காற்றுக்கு போனார். ஆனா பரதன் என்ன சிந்திக்கிறான் பாருங்க, இங்க ராமனுடைய அந்த திருவடிகளை பட்டாபிஷேகம் யாருக்கு நடந்திருக்கோ அவர்களால் தான் ராமனுடைய திருவடியானது தூக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பரதன் என்ன பண்றான், உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான். ஏ பாதுகையே, ராமனுடைய அந்த திருவடிகளை பட்டாபிஷேகமானவர்கள் தான் தூக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசித்து பரதாழ்வார் என்ன பண்றாருனாக்கா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார் அப்படிங்கிறதாக சுவாமி இங்க சொல்றார். அந்த பாதுகாதேவத்தை பார்த்து சொல்றார். இதனுடைய உட்கருத்து என்ன பாருங்க, பெருமாளத்துல நல்ல பக்தி உள்ளவர்களுக்கு இந்த ஐதீகம் ஆமுஷ்மிகம் அப்படிங்கிற விஷயம் கிடைக்காத சம்பத்துகளே இல்லை. சகல விதமான சம்பத்துகளும் கிடைக்குமா எப்போ அப்படின்னாக்கா பெருமாளிடத்தில் நல்ல பக்தி உள்ளவர்களுக்கு அப்படிங்கிறதான ஒரு விஷயம். மூர்தாபிஷிக்தே நியமேன வாக்கியௌ விசிந்திய நூனம் ரகுநாத பாதௌ ரத்னாசனஸ்தாம் மணிபாதுகே த்வாம் ராமானுஜன்மா பரதோபிஷிஞ்சது. ஏ மணிபாதுகே, உயர்ந்த ரத்தன கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே, ரத்னாசனஸ்தாம் இந்த உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய
நீ எங்க உட்கார்ந்துட்டு இருக்க தெரியுமா? உயர்ந்ததான ரத்தின கற்களால் இழைக்கப்பட்ட சிம்மாசனத்துல இருக்கக்கூடிய துவாம் உன்னை. இந்த ராமானுஜன்மா யாரு அப்படின்னாக்கா பரதாழ்வார். ராமனுக்கு தம்பியான பரதா. ரகுநாத பாதவ் அவன் என்ன யோசிக்கிறான் பாருங்க. ஸ்ரீராமனுடைய திருவடிகள் மூர்தாபிஷிக்தை நியமேன முறையான கிரமத்துல அபிஷிக்தைஹி பட்டாபிஷேகம் பண்ணவர்களாலே தான் வாக்கியோ அந்த தூக்குவதற்கு தகுதி கிடைக்கும்னு நினைக்கிறார். ராமபிரான அப்படி தூக்கி நிறுத்துறதுன்றது யாரு? பாதுகாதேவி தான். சத்தியா தூக்கி பிடிக்கிறா இல்லையா? ராமனுடைய திருப்பாதங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம்ங்கிறது அவ்வளோ சாமானியமான விஷயமா எம்பெருமான தூக்கி பிடிக்கிறதுன்னு? இந்த 7 எல்லா லோகங்களையுமே எம்பெருமான் தான் தூக்கி பிடிச்சுட்டு இருக்கார். அப்பேற்பட்ட எம்பெருமானை தூக்கி பிடிக்கக்கூடியவள் பாதுகாதேவி. அதனால அந்த எம்பெருமானை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல. அந்த தகுதி யாருக்கு இருக்கணும்னு விரும்புறார் அவர்? மூர்தாபிஷிக்தைஹி நியமேன மூர்தாபிஷிக்தை முறையாக யாருக்கு பட்டாபிஷேகம் நடந்திருக்கோ அவர்களாலே தான் வாக்கியோ தூக்கத்தகுந்தன, தூக்குவதற்கு தகுதி அப்படிங்கிற விஷயத்தை விசிந்திய நினைத்து அபியசிஞ்சது உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் நூனம் நிச்சயம். உனக்கு ஏன் பரதன் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னா இதான் காரணம். நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா? அந்த எம்பெருமானையே தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு தகுதி படைத்தவன். அப்பேற்பட்ட உனக்கு மென்மேலும் உன்னுடைய தகுதியை கூட்டுறார் பரதாழ்வார். உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு உன்னுடைய அந்த என்ன சொல்றது உயர்ந்ததான தன்மையை மென்மேலும் உயர்த்துகிறார். யாரு? பரதாழ்வான். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். உட்கருத்து என்ன அப்படின்னாக்கா, நல்ல பக்தி உள்ளவர்களுக்கு எல்லா விதமான சம்பத்துகளும் கிடைக்கும். கிடைக்காத சம்பத்துக்கெல்லாம் கூட கிடைக்கும். இப்படியான ஒரு விஷயத்தை காண்பிச்சு கொடுக்கிறார். மூர்தாபிஷிக்தைஹி நியமேன வாக்கியௌ விசிந்திய நூனம் ரகுநாத பாதௌ ரத்னாசனஸ்தாம் மணிபாதுகேத்வாம் ராமானுஜன்மா பரதோபியசிஞ்சது அப்படிங்கிறது 183வது ஸ்லோகம். இப்படியாக நாம இன்றைய தினம் இந்த அபிஷேக பத்ததி சொல்லக்கூடிய பத்ததியில இன்றைய தினம் தொடங்கியிருக்கோம். இது 7வது பத்ததி, அபிஷேக பத்ததி சப்தமி. இதுல இருக்கக்கூடிய முதல் 3 ஸ்லோகங்கள் பார்த்தோம் இன்றைய தினம். என்னென்ன ஸ்லோகங்கள்? பாகினஹா பாதுகேஸ்யா விதாஸ்யன் அபிஷேச்சனம் ஆபிஷேச்சனிகம் பாண்டம் சக்ரே ராமஹா பிரதட்சிணம். அதே மாதிரி ராகவஸ்ய சரணோ பதாவணி பிரேக்ஷிதும் தொதபிஷேகம் ஈஷதுஹு ஆபிஷேச்சனிக பாண்ட சந்நிதௌ யத் பிரதட்சிணகதிஹி சனைர்யயௌ மூர்தாபிஷிக்தைஹி நியமேன வாக்யௌ விசிந்திய நூனம் ரகுநாத பாதௌ ரத்னாசனஸ்தாம் மணிபாதுகேத்வாம் ராமானுஜன்மா பரதோபியசிஞ்சது அப்படிங்கிற இந்த 3 ஸ்லோகங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நீங்களும் என்னென்ன ஸ்லோகங்கள்லாம் நடத்தப்படுறதோ அதெல்லாம் பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ, சேவிச்சுட்டே வாங்கோ, அர்த்தங்களையும் பார்த்துட்டே வாங்க. நமக்கு என்னன்னா புரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்கள் முடிஞ்சது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன் धन्यवादः. धन्योस्मि स्वामी. धन्यवादः स्वामी. धन्यवादः स्वामी. Thank you, sir. धन्यवाद. धन्यवादः स्वामी. धन्यवादः स्वामी. धन्यवादः स्वामी.